எவனால பூஜைய நம்மனால ஆகாது. இந்த சுத்தியம் அக்னி வாசம் நம்மளை எத்தி சாம்பலாக்கி விடுவாங்க. உடனடியாக அர்ச்சனா வழங்கப்பட்ட யம தர்மகிட்ட போய் சொல்லலாம். நான் சொன்ன பிரகாரம் அவன் உயிரை பிடிக்கிறான்னு போனாங்க. அவன் யாரு என்னன்னு தெரியல. பக்கத்தால போனாவே அக்னி சோயம் எங்களை வீசி கொல்ல வருது. எங்களுக்கு பயமா இருக்குது. அதனால தப்பி ஓடியாந்துட்டோம். பக்கத்தாலேயே அவன் கிட்டாலேயே போக முடியலீங்க. பிடிக்க முடியல. ஆமா அக்னி சுவாலை வீசுது. இந்த யம தர்மன் நான் உயிரை கவிக்கிட்டு வரேன். நீங்க பத்திரமா இருங்க. அப்படி ஆகட்டும். ஆகட்டும். சிவாலயம் ஒன்று செய்து அந்த சிவாலயத்துக்கு போய் செஞ்சிருக்கிறான். இவனை விடக்கூடாது. இந்த அக்கடி சிவாலயம் எப்படி என்ன மாற்றி பாக்குறேன். இப்ப உயிரை பிடிச்சி என் சிமையில போறேன். ஐயா சிவபெருமானே, வெள்ளிங்கிரி வாசா, கைலங்கிரி ஆண்டவா, தில்லை நடின வாசா, திரிமுகன எரித்தலானா. வாஸ்தவம். ஆஹா, தங்கள் எனக்கு காட்சி கொடுத்து விட்டீர்கள். நான் செய்த தவங்களுக்கு எனக்கு காட்சி தந்து விட்டீர்கள். உங்கள் அடியேன் திருவடி பாதம் இந்த மார்கண்டிய பாலன் அடிபணிந்தேன். ஆனால் மார்கண்டாம், உன்னுடைய தாயும் தந்தை என்னிடத்தில் வரம் எப்படி விட்டார்கள் தெரியுமா? எப்படி? வாலிபன் 90. ஐயா சிவபெருமானே, நான் என்ன பாவம் செய்தேன், ஏது பாவம் செய்தேன்? 16 ஈசனார் கொடுத்த வரம். உண்மைதான். 16 வயது கொடுத்தது பரமசிவன் கொடுத்த வரம். கொடுத்தவன் நானே தான் கொடுத்தேன். இந்த 16 வயது முடிந்த உடனே இந்த யமதர்மனாகப்பட்ட என் மீது பாசக்கயிறு வீசி, அடே மார்கண்டா மார்கண்டா, உன் உயிர் முடிகிறது, உன் உயிர் ஆயுள் முடிகிறது என்று என் உயிரை பிடிக்க வந்தானே. எனக்கு ஏன் 16 ஆயுள்கள் தந்தீர்கள்? பத்தா, நான் என்ன பாவம்? அன்றையே பிறந்த அன்றையே மடிந்தாலும் சரி, எனக்கு அழகுள்ள மைந்தனா வேண்டும் அப்படி என்று உன்னுடைய தாயும் தந்தையும் என்னிடத்துல வரம் பெற்றார்கள். அதனால உனக்கு அழகுள்ள மைந்தனாக நான் கொடுத்தேன். கொடுத்த உடனே உனக்கு ஆயுள் முடிந்து விட்டது. அதனால தென்தேசி ஆண்டு வரக்கூடிய யமதர்மனாகப்பட்டவன் பாசக்கயிறால போட்டு உன்னை பாசக்கயிறை இழுக்கும் போது உன்னை மட்டும் போடல, நான் என்னுடைய லிங்கத்துக்கும் சேர்த்தி போட்டான். அதனால அகோண்டமான கோபமாயி பிரசண்டமாயி அந்த யமதருணியை நான் மடித்தேன். அதனால மடித்ததுனால இந்தியிலிருந்து உனக்கு பக்தி வைத்து அவருடைய பக்தி என்னை கோரி இவ்வளவு பக்தியாக கோரி தவம் செய்தனால உனக்கு மார்கண்டன் இதுவரைக்கும். இனிமேல் இந்தியிலிருந்து உன்னுடைய பேர் பக்தன் மார்கண்டன். உனக்கு என்றைக்குமே சாவு கிடையாது. இன்னும் 16 என்னும் 16 இன்னும் 16 என்னும் 16 16ஆக வாழ்வாய். பூமி ஆளக்கூடிய என்னோட பேரோ பூமாதேவி. அதனால நீ இத்தனை நாட்களாக சாவு ஒண்ணு இருந்தா பொறப்பொண்ணு இருந்தா இறப்பொண்ணு வந்துச்சு, இறப்பொண்ணு இருந்தா பொறப்பொண்ணு வந்துச்சு, 6 சாவு 100 சாவு. அதனால இப்பொழுதுக்கு என்ன ஏன்னு தெரியல. இன்னும் நிறைய பேர் பிறந்து விட்டாங்க, ஒருத்தர் கூட சாவே வரவில்லை. அதனால இந்த பூமி பாரத்தை என்னால தாக்கு பிடிக்க முடியலை. இப்பொழுதே கையை விட்டு போய்கிறேன். கையை விடுறியா? பூமியப்பா, பூமி கை விட்டினால் உலக மக்கள் எல்லாம் உலக மக்கள் உலகம் ஆகாது. பூமாதேவி ஏன் ஒன்று கவலைப்பட வேண்டாம். அதனால யமதர்மனாகப்பட்டவர் எனக்கு மேல பாசக்கயிறை போட்டதுனால அவனை நான் மடித்து விட்டேன். அதனால யாருமே இறப்பு உண்டு, யாரும் உயிர் பிடிக்கல, யாரும் உயிர் பிடிக்கல. உயிரை பிடிக்கல. அதனால வேண்டி அதனால என்ன செய்யணும்?
யமதர்மனை எழுப்பணும். ஆமா, யமதர்மனை எழுப்பி அவனை உயிர் பிடிக்க உயிரை பிடிக்க எழுப்பணும். எல்லா உயிரும் பிடிக்கணும். என்னைய கொண்டுட்டியா ஈசா? யமதர்மா, ஆனா நீ செய்தது தவறு. நீ மார்கனுக்கு நீ பாசக்கயிறு போடல. இப்பேற்பட்ட உலகம் அளக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் பாசக்கயிறு போட்ட. அதனால அவன் மேல போட்டுட்டீங்கன்னா நான் கோபத்தினால உன்னை மடித்துட்டார்கள். உண்மைதான். உயிர் பிச்சை கொடுத்தாச்சு இல்ல? கொடுத்தாச்சு. போய் படிச்சுக்கோ. ஈசனே, நான் மாடு தான் பாசால வீசினேன். அவன் லிங்கத்தை கட்டி பிடிச்சான். லிங்கத்தை சேர்த்து பாசம் விழுந்தது. அதனால என்னுடைய லிங்கத்து மேல சேர்த்து போடுறதுனால ஒண்ணு போட்டோம் ஒண்ணு. ஆமா, ஆகட்டும். அதனால எனக்கு அகோட்டமான கோபமாய் உன்னை நான் படித்தேன். எனக்கு எதுக்கு உயிரை கொடுத்தீங்க? உயிரை பிடிக்கணும். உயிர் பிடிக்கணும் சார், நீ மடிந்தாலும் இந்த உயிரை நான் பிடிக்க மாட்டேன். இனிமேல் பிடிக்க மாட்டேன். ஏன் பிடிக்க மாட்டேன்? ஏன்னா உலகத்துல பல பேர் பேசுவாங்க. பாலப்பழம் எமன் என் மகனை கொண்டு போயிட்டான். அந்த எமன் எங்க பாட்டி கொண்டு போயிட்டான் அப்படின்னு என்ன கேவலமா பேசுவாங்க. எமன் 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 உயிரை பிடிக்கிறான் அப்படின்னு எளிவா பேசுறாங்க. இனிமேல் யாரும் உயிரை நான் பிடிக்க மாட்டேன். இனிமேல் உன்னுடைய பேர் வராமல் படிக்க நான் பார்த்துக்கிறேன். ஆமா, அதனால அப்படின்னா எப்படி? எப்படின்றா வணக்கங்க, நான் தான் ஊருக்குலாம் பழச்சாட்டு குடியே சாம்பகன். இன்று முதல் என்ன செய்கிறார்? பழுத்து பழமுதிர பழுத்து பழமுதிர பழுத்து பழமுதிர ஊழல் கமுக்கோ சஞ்சி கொண்டு வா. பழமுதிரா 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 பழமுதிரா. எங்க தாத்தா இப்பதான் இப்பதான் எங்க தாத்தா இப்பதான் பேர எடுத்திருக்காரு. நீ என் பையனை பாக்குறேன். பாட்டி இப்பதான் எனக்கு ஒரு வாரம் முடியாம 2 டன் வெயிட் வச்சு இப்பதான் என் பாட்டி 1 ரூபா 2 ரூபா எனக்கு கொடுத்துருக்கு. ஏண்டா என் பாட்டி சாவ சொல்றேன். நீ நவுசே பாட்டி செத்து போட்டு உனக்கு என்னடா பாட்டி செத்து என்னதான் மாட்டிட்டோம். இனிமே நீ சாப்பிட கூடாது. இந்த மாதிரி பல உதரம் நல்லா சொல்லவே கூடாது. கிளம்புடா. சரி, அப்படியாவா? பிஞ்சு உதரா காய் உதரா பழம் உதரா பிஞ்சு உதரா காய் உதரா பழம் உதரா பிஞ்சு உதரா காய் உதரா. ஏங்க நீங்க சொன்ன பிரகாரம் போய் பழம் உதரா சொன்னாங்க. பள்ளிக்கூடத்து பசங்க எடுத்துக்கிட்டு கல்லு எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க சாமி. அதனால பயத்துல பிஞ்சு உதர காய் உதர பழம் உதர இன்னும் உதர உதரன்னு நிறைய காய் உதரன்னு சொல்லிட்டு பிஞ்சு உதர காய் உதர பழம் உதர கொட்டை உதர அப்படி சொல்லிவிட்டேங்க. தவறு செய்து விட்டாய். சொன்ன வார்த்தையும் பழிக்கணும். ஆனா பழுத்து பழமுதிரண்டா வயதாகி சாவதான். ஆனால் மொக்குதிர பூதுர பிஞ்சுதிர காய் உதிர பழுத்து பழமுதிர அப்படி நடிச்சிருக்கிறேன்னா அதனாலதான் 3 வயசு 5 வயசு 16 வயசு 10 வயசு இப்படி போறது. அதனாலதான் ஏன்னா 3 மாதம் கர்ப்பிணியா இருந்தா 3 மாதம் கர்ப்பிணியா இருந்தா என்ன தெரியல அபகரம் ஆயிடுச்சு வயிறு எரிஞ்சிச்சு அப்படின்னு போறது. என்னாலும் பேர் வராது. உயிரை முடிச்சு போனோம். என் பாட்டி உயிரை முடிச்சா என் பையன் உயிரை முடிச்சா அப்படின்னு ஆனா உயிரை பிடிக்கிறது நீதான். ஆனா உயிரிழந்த உடனே காத்தோட சேர்ந்துச்சு காத்தோட அடிச்சிருச்சு. ஏதோ பேய பேசாது மருந்து குடிச்சா தூக்கு போட்டு செத்தா கந்தவுக்கு செத்தா மருந்தா இருக்கிறது எவன் தான். ஆனா உன் பேர் வராது. லாரி அடிச்சத்தான் சொல்றான் பாரு. அந்த லாரியில இருக்கிறது யம தர்மம் தான். ஆனா லாரியில தான் பேர் வந்தவன யம முடிச்சாலும் வராது. என் பேர் வராது. வராது. நான் முடிச்சா கந்த உண்டா கையில உண்டா மண்டல போய்ட்டா அப்படி வச்சிரேன். அதே வச்சிரேன். நான் சென்று வருகிறேன். சென்றுமா. என்ன கேளுங்கள் சபையார்களே. மார்கண்டேயனாகப்பட்டவன் சிவனிடத்தில் ஆயுள் பலம் பெற்று அன்றும் 16 இன்றும் 16 என்று 16 ஆயுளை பெற்று சிவனாலயத்தில் சிவபூஜை செய்துவிட்டு இப்பொழுது சிவபூஜை செய்துகிறார். இங்க எல்லனூரில் எழுதியிருக்க அனைத்து மக்களும் எப்படியாண்டா எல்லனூர்ல எழுதிட்டீங்க. நானா வரல அப்பமா இருக்கணும் எல்லா வரல அருமையா செயல்படும். வைத்துள்ள நாடகம் 10 மார்கண்டன் நைக்கேன். ஓ ஈகையனை காரையா
மக்கள் அனைத்து ஊர் பொதுமக்களும் அனைவரும் கோயில் பூசாரி சுற்றுலார் பொதுமக்கள் அனைவற்றுமே கூத்து பார்த்தவர்களும் கூத்து விட்டவர்களும் அனைவற்று பேருமே ஒன்று சேர்ந்து இந்த தெருக்கூத்தி நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். சிவபுராணத்தில் ஒரு பகுதியை வழங்கக்கூடிய பக்த மார்கண்டையர் இல்லை என்றால் என்று 16 எங்களுடைய நாடகம் இனிதே முடிவடைந்து